அனைவருக்கும் வணக்கம். இப்போ நின்ற நிலை ஆசனங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நின்ற நிலை ஆசனத்தின் முதல் ஆசனமாக நம்ம தாளாசனம் பார்த்தோம் போன முறை. இப்போ இந்த இரண்டாவது ஆசனமாக நாம் பார்க்க இருப்பது ஏக பாதாசனம். ஒரு பாதத்தில் செய்யக்கூடிய ஏக பாதாசனம். ஏகம் என்றால் ஒன்று, ஏக பாதாசனம் பண்ணுறோம். இதன் செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். இப்போது நேராக நின்று நன்கு மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். இப்பொழுது வலது காலை கைகளின் உதவியால் மேல் தூக்கி இடது காலின் தொடையின் உட்புறமாக வைத்து கொள்ளுங்கள். நன்றாக பாருங்கள். இது இந்த மாதிரி விரல்கள் கீழ்நோக்கி இருத்தல் மிக மிக முக்கியம். விரல்கள் கீழ்நோக்கி இருக்க வேண்டும். இப்பொழுது மூச்சை நன்றாக இழுத்தவாறு மூச்சை நன்றாக உள்ளிழுத்து கொண்டு கைகளை மேல் தூக்கி கும்பிட்டவாறு, கைகளை நன்கு குவித்தவாறு, முடிந்த அளவுக்கு கைகள் உங்களுடைய காதை ஒட்டியவாறு இருக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் ஒட்டி முயற்சி பண்ணுங்கள். இப்பொழுது நீங்கள் மூச்சை இழுத்துக்கிட்டே கையை தூக்குனீங்க இல்லையா? இப்போ மூச்சை இயல்பான சுவாசத்திற்கு நீங்கள் வர வேண்டும். உங்களால் ஆரம்ப கட்டத்தில் 5 இயல்பான சுவாசங்கள் வரை நீங்கள் இந்த நிலையில் நின்று, பிறகு மூச்சை விட்டு கொண்டே கால்களையும் கைகளையும் ஒரே நேரத்தில் இறக்கி இயல்பான தளர்வு நிலைக்கு வர வேண்டும். காலை இறக்கி கொள்ளுங்கள். நன்கு ஆழ்ந்த சுவாசம், 2 ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மூச்சை நன்றாக இழுத்து விடுங்கள். இப்பொழுது இடது காலை வலது காலின் தொடையின் உட்புறமாக நன்கு கவனிங்கள். கைகளின் உதவியால் ஆரம்ப கட்டத்தில் உங்களால் முடியாத பட்சத்தில் கைகளின் உதவியால் செய்யுங்கள். மூச்சை உள்ளிழுத்து கொண்டே கைகளை மேல் தூக்கி இரண்டாம் நிலை. முதல் நிலை என்பது கைகளில் ஒரு காலை தூக்கி இன்னொரு காலில் தொடையின் உட்புறமாக வைப்பது. இரண்டாம் நிலை என்பது கைகளை மேல் தூக்கி கூப்பியவாறு இயல்பான சுவாசம். 5 சுவாசங்கள் போதுமானது. ஆரம்ப கட்டத்தில் போக போக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் இந்த ஆசனத்தை செய்யலாம். இன்னும் அடுத்த கட்டமாக கண்களை மூடிக்கொண்டு செய்யலாம். ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். இந்த ஆசனம் குழந்தைகளுக்கு மிக 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 முக்கியமான ஒரு ஆசனம். பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவருமே இந்த ஆசனத்தை செய்யலாம். மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், இது கான்சன்ட்ரேஷன், உங்களுடைய சிந்தனை, அந்த ஒருமித்த சிந்தனை இருக்கு இல்லையா, மனதை ஒருநிலைப்படுத்தவும் மனதை திடப்படுத்தவும் எந்த ஒரு வேலையையும் நீங்கள் செய்வதற்கு மன ஒருமைப்பாடு மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த மன ஒருமைப்பாடை கொடுப்பதில் ஏகபாதாசனத்திற்கு நிகரான ஒரு ஆசனம் கிடையவே கிடையாது. மிக எளிமையான ஆசனமும் கூட. தளர்வு நிலைக்கு வாருங்கள். மூச்சை நன்றாக இழுத்து கொள்ளுங்கள். இப்பொழுது பயிற்சியாளர் கூடவே சேர்ந்து நீங்களும் அந்த ஆசனத்தை பண்ணுறீங்களா? அவர் ஆசனத்தை செய்வார். செய்முறை விளக்கம் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அவர் இப்போ ஆசனத்தை செய்வார். நீங்கள் கூடவே சேர்ந்து அந்த ஆசனத்தை இப்பொழுது நீங்கள் செய்யலாம். ஆசனத்தை செய்யுங்கள். நீங்கள் காலை மடித்து வைப்பது நிலை 1. மூச்சை உள்ளிழுத்தவாறே கையை மேல் தூக்கி கூப்பி இயல்பான சுவாசத்திற்கு திரும்புவது நிலை 2. 5 சுவாசங்கள் வரை, இயல்பான 5 மூச்சுகள் வரை இந்த நிலை 2லேயே நிற்க வேண்டும். பிறகு மூச்சை மெதுவாக வெளிவிட்டு கொண்டே நீங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். 2 ஆழ்ந்த சுவாசங்களை எடுத்துக்கொண்டு மறுபடியும் இந்த ஆசனத்தை நீங்கள் இடது காலை வைத்து பண்ணீங்க, அடுத்து வலது காலால் பண்ணுறீங்க. இந்த ஆசனத்தை திரும்ப 2-3 சுழற்சிகள் நீங்கள் செய்யலாம். போக போக நீங்கள் அதை கால அளவை நீட்டிக்கொண்டே போகலாம். 5 சுவாசங்கள் என்பது 10-15 சுவாசங்கள் வரை நீங்கள் நிற்கலாம். பிறகு கண்களை மூடிக்கொண்டு செய்யலாம். அது இன்னும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். கண்களை மூடிக்கொண்டு செய்யும் பொழுது உடலில் உங்களால் ஒரு சிறிய உடல் தடுமாற்றத்தை உணர முடியும். போக போக அந்த தடுமாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெடியான நிலையான ஒரு
நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். அப்பொழுது உங்கள் உடல் நன்கு சீரடையும். நரம்பு தளர்ச்சிக்கும் உடல் சார்ந்து மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு இந்த ஆசனம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொன்னோம். உடல் சார்ந்த பிரச்சனைகள், நீங்கள் உடல் சார்ந்து இதோட நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு பாதாசனத்தில் என்னென்ன பயன்கள் இருந்ததோ அது எல்லாம் ஏகபாதாசனத்திலும், அதாவது நரம்பு சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இது மிக முக்கியமான ஆசனமாகவும், காலில் ஏற்படுகின்ற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இந்த ஆசனம் மிக பயனுள்ள ஒரு ஆசனமாகவும், காலுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு ஆசனமாகவும் அமையும். இப்போ நின்ற நிலை ஆசனத்தில் ஏகபாதாசனம் பார்த்தோம். அடுத்து ஒரு வேறு நல்ல ஆசனத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.